நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீச்சஸ்லாம் எப்போவுமே பெரிய பெரிய விஷயத்தெல்லாமும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவீங்க. ஸோ அதுதான் உங்களோட பேச்சோட அழகே. அதனால் ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு தான். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பல யங்ஸ்டர்ஸ் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டாக பார்த்து அதுலேருந்து ஆக்சுவலாக வாழ்க்கைக்கு நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியும், இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ரெலவெண்ட்டாக அப்படின்னு தெரியாமல் ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டாக தான் ஒரு வேளை பார்க்குறாங்களோன்னு தோணுது. அது எதனால் அப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த நம்ம என்ன பண்ண முடியும் அதை மாற்றுறதுக்கு? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரிட்டன் இந்தியா விட்டு போனாலும் பிரிட்டானியா இந்தியாவில் தான் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மரியாதை. அது நம்ம ஃபேமிலி மெம்பர். பிரிட்டானியா நம்முடைய ஃபேமிலி மெம்பர். இதில் கூப்பிட்டு திருக்குறளை பற்றி, அதாவது திருக்குறளை பிஸ்கட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் சார். திருவள்ளுவரே பிஸ்கட் மாதிரி தான் திருக்குறளை ஃபார்ம் பண்ணார். நாங்கள் திருக்குறளையே பிஸ்கட்டில் கொண்டாந்துருக்குறோம் சார். அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கொஸ்டினுக்கு எப்போயுமே கொஞ்சம் லேட்டாக வருவேன். இந்த பரீட்சை எழுதும் போதே கொஸ்டினுக்கு முதல்ல பீலாலாம் ஓட்டிட்டு அப்புறமா தான் நம்மெல்லாம் எழுத ஆரம்பிப்போம், எஸ்ஏ டைப்பு அப்படின்னு. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், மில்க் பிக்கிக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, பால் ரெண்டுக்கும் பொது. அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அதுலேயும் முப்பால் இதுலேயும் முப்பால். அது என்ன முப்பால்னு கேட்குறீங்களா? முதல்ல பசும்பால், அடுத்தது நம்மீது அன்பால், நம்மீது உள்ள அன்பால். யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம் பால். அதுவும் 3 பால் ஆகிப்போச்சு. பிரிட்டானியாலையும் 3 பால் ஆகிப்போச்சு. பசும்பால் ஆச்சு, அன்பால் ஆச்சு. அதை நம் பால் கொடுக்கறதுனால இப்போ அந்த முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலோட தொடர்புடைய முப்பால் குறளை முப்பால் பிரிட்டானியா ரிலீஸ் பண்ணுறதுல எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இல்லை, என்ன நான் ஏன் இவ்வளோ லீட் எடுத்தேன்னா, உங்களுக்கெல்லாம் கொஸ்டினே மறந்து போயிடும். கொஞ்சம் அந்த டைம் ஓட்டினோம்னா கொஸ்டினே மறந்து போயிடும். அது ஒரு பெரிய சௌகரியம். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திருக்குறளை பொறுத்தளவு சிலபஸில் இருக்கான்னு தான் பையன் அதை படிக்கிறானே ஒழிய, அதை லைஃப்பில் அவன் என்ஜாய் பண்ணுறானா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மைதான், ரொம்ப ஸ்ட்ராங் கொஸ்டின் அது. சிலபஸை மார்க் வாங்கணும். எங்களுக்கெல்லாம் திருக்குறள் 2 மார்க்கு மனப்பாட பகுதிக்கு திருக்குறள் வரும். அதை எழுதிட்டா கரெக்டாக 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு திருக்குறளை மனப்பாடம் பண்ணது ஒரு காலம். அதில் யாரும் ஒன்றும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த திருக்குறளை அவன் லைஃபுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க கேள்விக்கு நான் முழுசாக விடை சொன்னால் கொஞ்சம் சில பேர் வருத்தப்படுவீங்க. குழந்தைகளோட பேசுகிறதுக்கே பெற்றவங்களுக்கு இப்போ நேரம் இல்லையே. யாராவது குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடவே நேரம் இல்லையே. குழந்தைகளை மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்கவே நேரம் இல்லையே. அப்போது குழந்தைகளோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கல்ச்சருக்கு போயிடுவாங்க. அப்போது நாம் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த திருக்குறளை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற முயற்சி ரொம்ப அழகு. ஒரு குறளை எடுத்து வச்சு அந்த குறளை அந்த பிஸ்கட்டை அடுக்கணும். இதுக்காவது அப்பா அம்மாவும் படிக்கணும். இது என்ன குறள்னு அவன் கேட்டான்னா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்காவது அந்த குறளை அவங்களும் படிச்சாகணும். நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சிங்களோ இல்லையோம்மா, அப்பா அம்மாவை படிக்க வச்சிங்க பாருங்க, அதுக்கே ஒரு பெரிய விஷயம். திருக்குறளை நாங்கள் 100 தடவை நன்றி சொல்லணும். இந்த கல்ச்சரில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு கேட்டால், நிரந்தரமான சில உண்மைகள் இருக்குது. அது உலகத்தில் என்றைக்குமே அழியாது. பர்மனண்ட் வேல்யூ உடைய உண்மைகள் இருக்குது. இப்போது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்றைக்கும் அழியாத ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தர்மம்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்ட்டார். ஒரு சின்ன விஷயம், அதை சொல்வதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போகணும்னா சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, ராத்திரி ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ரிக்வஸ்ட், ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃபோனை தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க. உங்கள் குழந்தைகளை தூக்கி வச்சுங்க. ஒரு குழந்தை எழுதிச்சு,
அடுத்த ஜென்மத்தில் நீ யாரா பிறக்க விரும்புகிறேன்னா ஃபோனாக பிறக்க விரும்புகிறேன். ஏன்? அப்போ தான் எங்கள் அப்பா மடியில் உட்காரவே முடியும்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் நம்முடைய குழந்தைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கதை சொல்லணும். அந்த திருக்குறளை எப்படி கதை ஐயா திருக்குறளில் நிறைய கதை சொல்லியிருக்கிறார் டிவியில், அவங்க திருக்குறள் நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க, நானும் கதையாக சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது அந்த மாதிரி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். திருக்குறள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போகும். ஏன்னா வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒற்றை தமிழ்நூல், உயர்ந்த தமிழ்நூல் திருக்குறள். அது அடுத்த தலைமுறைக்கு போகும். உங்கள் முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ 3 திருக்குறளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று முகநக நட்பது நட்பன்ற நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நீங்களே பார்த்து தான் படிக்கிறீங்க, படிங்க. அதான் எவ்வளோதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அம்மா அப்பாவுக்கு தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ இது பண்ணவும். ஸோ இந்த குறளோட ரெலவென்ஸை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசணும் சார். ஏன்னா நட்பை பற்றி இருக்கிற குறள் இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு யார் நண்பர்கள், யார் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குபவர்கள்ங்கிற கிளாரிட்டி இருந்தால் தான் எதிர்காலம் நல்லா இருக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிரியமாக பேசுகிறவர்கள் நண்பர்கள்னு நினைக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் 6 அல்லது 7 நண்பர்கள் தான் இருப்பாங்க. உயிருக்குயிராக இப்போ பார்த்தா கூட நாங்கள் கண்ணில் தண்ணி வரும். இப்போ 1000 பேர், 4000 பேர், 5000 பேர்னு சொல்லி எல்லாம் நட்போடு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல முகநக நட்பது மாதிரி முகநூல் நட்பு நட்பல்ல. முகநூல் நட்பு நட்பல்ல. அது என்ன இருக்குது? ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணுமே ஒழிய ஃபேஸ்புக்கில் இருந்தால் போகாது, ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். அந்த முகநக நட்பது நட்பன்று. அதுக்காக எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நெஞ்சத்து அகநக நட்பதே நட்புனா மனசால் நல்லது நினைக்கணும். இன்னும் சொல்லட்டுமா, நாம் தப்பு பண்ணுற போது யார் கண்டித்து சொல்கிறானோ அவன் தான் சிறந்த நண்பன். நம்ம தப்புக்கு சேர்ந்து நம்மளோடு சேர்ந்து யார் ஒத்து போகிறானோ அவன் சிறந்த நண்பன் அல்ல. இதெல்லாம் இந்த சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு புரியணும் இல்லையா? நண்பர்கள்னால் யார்? நம்முடைய பாருங்களேன், நிகழ்காலத்தை கடத்துகிறவர்கள் நண்பர்கள் அல்ல, எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்குகிறவர்கள் தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள். அவங்க எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கணும். அந்த திருவள்ளுவர் 2 வரியில் அவ்வளோ அழகாக அப்படியே சொல்லிட்டு போகிறார். நீங்கள் பிஸ்கட் கொடுத்தீங்கல்ல, இன்னும் கொடுக்கல, அட்டையில் ரிலீஸ் பண்ணுன்னாங்க, டப்பாவில் கொடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லக்கூடாதுண்ணா. ரைட், அதெல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்லாம்னு அவங்க கூட சொன்னாங்க, நீங்கள் கூட சொன்னீங்க, தண்ணியில் துவைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்லாம்? டீயில் துவைச்சி சாப்பிட்லாம், தண்ணியில் துவைச்சி சாப்பிட்லாம், ஜாம் தடவி கூட சாப்பிட்லாம். ஒரு குழந்தை சொல்லுது, இந்த பிஸ்கெட்டை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? தண்ணியில் சாப்பிட்லாம், ஜாமில் டீயில் சாப்பிட்லாம். ஒரே ஒரு குழந்தை சொல்லிச்சு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்போ அந்த குழந்தை மனசில் என்ன பதியுது? நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், அட்டாச்மெண்ட், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பாருங்க. வரட்டு ரொட்டியாக கூட இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதில் கிடைக்கும்? அதனால் அகநக நட்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்டு குழந்தையோட மைண்டில் போடும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிற விளக்கம். திருவள்ளுவர் இவ்வளவு நினச்சி எழுதியிருப்பாரான்னு கேட்காதீங்க. அப்போ எங்கள் பொழப்பு என்ன வருது? திருவள்ளுவர் கொஞ்சம் லேசாக சொல்வார், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்களாக பக்கமாக அதில் சேர்த்துருவோம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த குரல் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேணும். யார் உண்மையான நண்பன், யார் நம்மளை கெடுக்க வந்தவன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும். அந்த குரலை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுக்கு உரிய ஒன்று. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கட்டாயமாக இது நான் ஞாபகம் வச்சுட்டு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் என்னோட பையனோட ஸ்பெண்ட் பண்ண டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஒரு ரிக்வஸ்ட்டு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி மதர் ஃபாதர் பேசுகிறது தான் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல். மற்ற நேரத்தில் பேசுகிறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அவங்க தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பித்தாலே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் க்ளோஸாக வச்சு அந்த குழந்தைங்களை தட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே மெஸ்மரிசம் மாதிரி அது பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணு. நம்ம எல்லாரும் குரலை நிறைய விதத்தில் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஒரு சினிமாலேயோ சரி, புக்குலேயோ சரி, பல்லவன் பஸ்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்து வளர்ந்துருக்கோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் ஓவர் த இயர்ஸ் மக்களுக்கும் குரலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்
அது எப்படி மாறி இருக்கா, இவால்வ் ஆயிருக்கா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் பணிவான வணக்கம். முதல்ல பிரிட்டானியாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வேணும், அப்படி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு ஜென்சி இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற ஜென் ஆல்ஃபா அவங்கக்கிட்ட தான் உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணுன்ற போது அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லேருந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் மொழிக்கும் தனிப்பெரும் சிறப்பை கொடுக்கிற திருக்குறளை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கே முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பெரு நிறுவனங்களில் வேலை பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஒரு 100 ஐடியாஸ் கொட்டி கிடக்கும். அதில் எது இஃபெக்டிவாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணுற போது பெரும்பாலும் மொழி சார்ந்த விஷயங்கள் அதை வேணாம்ப்பா அது அப்படி தான் போகும். ஆனால் மொழியும் கலாச்சாரமும் சேர்ந்த இந்த ஒரு அறிவு களஞ்சியத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் ரெண்டாவது கட்டாயமாக பசங்க இதை தனியாக செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸில், அதுவும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் நிறைய வருது. அதுக்கு பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு அது போட முடியாது, நமக்கு அது புரியாது. அது பசங்க அதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட அவங்க தான் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களே அந்த பசிலை பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு அப்பா அம்மாவினுடைய துணை கட்டாயம் தேவை. அது சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்து தான் இந்த 7 சொற்கள் அதனுடைய பிளேஸ்மெண்ட் இதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இன்றைக்கி இருக்க முடியும். அதனால் நீங்கள் ஃபேமிலி டைமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த முயற்சி உதவி செய்யுன்ற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க நாம் எப்படி திருக்குறளை நமக்கு எப்படி அறிமுகம். எனக்கெல்லாம் முதல் அறிமுகமே எங்கள் வீட்டிலேருந்து வந்தது தான். ஏன்னா எங்கள் அம்மா திருக்குறளில் அதுவும் குறிப்பாக ஒரு திருக்குறளை எப்போ பாரு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எனக்கு 2 அக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா ரெஃப்ரியாக தான் இருக்கணும் பாதி நேரம். அப்படி சண்டை வரும். அடிதடி கிடையாது, அது பாய்ஸ் இருக்கிற வீட்டில் தான் அடிதடி. இது சொல் போர். அது சண்டை வர்ற போது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சொல், அது ஒன்றும் பெருசாலாம் அப்போ தப்பு வார்த்தையே தெரியாதுங்க நமக்கு. அப்போல்லாம் சினிமாவிலையும் அவ்வளோ தப்பு வார்த்தையெல்லாம் வராது. ஏதாவது ஒன்று சாதாரணமாக சொல்லிட்டா கூட எங்கள் அம்மா உடனே திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. இந்த குறளை எங்கள் அம்மா சொல்லி 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 அவங்க அதை சொல்ல போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டே நாங்கள் சண்டை போடாமல் இருந்திருக்கோம். இப்படி தான் எனக்கு அறிமுகம். ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு பஸ்ஸில் யார் இந்த தாத்தா பஸ் ஓனரா, அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு தெரியும், அப்படி தான் கேட்டோம். அதற்கு பிறகு பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம். இப்படி தான் திருக்குறள் நம்மோடு கைப்பிடித்து வந்தது. ஆனால் உண்மையில் திருக்குறள் எவ்வளவு வாழ்க்கைக்கு நமக்கு துணையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயதும் ஒரு அனுபவமும் வாழ்க்கையில் சில துன்பங்களும் தேவையாக இருக்குது. நம்ம அந்த மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸஸ் வந்தால் தான் ஏதாவது ஒரு குறளை பிடிச்சிட்டு அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட முடியும். பள்ளத்தில் ஒருத்தர் விழுந்துட்டான்னு வைங்களேன், மேலேருந்து ஒரு ஆள் ஒரு விரலை கொடுத்தா போகிறோம், அதை பிடிச்சி சரசரன்னு எந்திரிச்சு வர்ற மாதிரி வாழ்க்கையில் கடினமான பக்கங்கள் அதை புரட்ட நேரிடுகிற போது ஏதாவது ஒரு திருக்குறளை பிடிச்சிக்கிட்டு ஏறி வந்துடலாம் அப்படின்னு தெரிவதற்கு ஒரு வயதும் அனுபவமும் வாழ்க்கையில் சில சோதனைகளும் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த திருக்குறள் நினைவு வரணுமே. நமக்கு சோதனை வர்ற போதே நமக்கு 20 வயசு 30 வயசு, இப்போல்லாம் 20 வயசுலேயே சோதனை வந்துடுது. அதுக்கு முன்னாடியே அந்த திருக்குறள் தெரிந்திருந்தால்தான் அந்த நேரத்தில் அது வரும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரிய முடியும்? இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை மனப்பாட பகுதின்றது கூட பெருசாக இல்லை, இன்றைக்கு கிடையாது. அப்போ எப்படி தான் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பது? அதனால் அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். ஒரு முல்லா கதை சொல்லுவாங்க இல்லை, எங்கே தொலைச்சியோ அங்கே தான் நீ தேடணும், அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் கொண்டு போகணும். அதனால் ஹவவர் மச் சம் ஆஃப் அஸ் திங்க் தட் சோஷியல் மீடியா அவங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினச்சாலும் அவங்க அதில் தான் இருக்காங்க. அதற்குள்ளே இதை எப்படி எடுத்து செல்லுவது? அவங்க பார்க்குற விஷயங்களில் இந்த திருக்குறளை எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கான பெரிய முயற்சிகளை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு வைங்களேன்,
நஷ்டம் யாருக்கு? எங்கள் கொள்ளு தாத்தா அவருடைய லீகல் ஹேருக்கு 1 கோடி ரூபாய் போட்டு பேங்க்கில் வச்சுருக்காருன்னு வைங்களேன். அந்த விஷயமே எனக்கு தெரியலன்னா எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. சும்மா விடுவேனா? திருக்குறள் அந்த மாதிரி பல கோடி, அது மதிப்பே சொல்ல முடியாத ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ட்ரெஷர் இந்த மண்ணில். நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் பாருங்களேன். இந்த அருமையான ஞான பொக்கிஷத்தை நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடியவர்கள் நாம் மாத்திரம் தானே. மற்றவங்க எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கணும். நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய பெரும் பேர் நமக்கு இருக்கிறது. அப்போ இதை எப்படி அவங்க கூட எடுத்துக்கிட்டு போகுது? அது சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கே ரொம்ப தெரியாது. உங்களுக்கு தெரிந்த திருக்குறளை சொல்லுங்கன்னா தட்டு மாதிரி அகர முதல்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா பாலச்சந்திர படம்லாம் வரத்துக்கு முன்னாடி அதுதான் வரும். கரெக்ட். எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் வரும். அதை வச்சு அது சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 திருக்குறள், அதுக்கு மேலேனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை தேடி போகிற பயணத்தில் முதலில் பெற்றவர்கள் போகணும். பெற்றவர்கள் போய் வீட்டில் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது தான் குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் பல வீடுகளில் இது நடப்பது இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சோஷியல் மீடியா கண்டென்ட்டில் இதை எந்தெந்த விதத்தில் கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் குழந்தைகளுக்கு அதை சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக எனக்கு தோன்றுவது, பள்ளிக்கூடங்களில் இந்த திருக்குறளை பற்றி திரும்பவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஸ்கூல்லன்னு வர்ற போது தான் இப்போ பல வெளிநாடுகளில் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம தமிழ் குழந்தைகள் போகிறாங்க. ஏன்? அதுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து திருக்குறளை படிக்கிற ஒரு பயிற்சியை பள்ளிக்கூடங்களிலே திரும்ப பெரிய அளவிலே முன்னெடுக்க வேண்டும்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். அப்படி முன்னெடுக்கிற போது அவங்க ஆசையாக கற்றுக்குறாங்க. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க 1330 குறளையும் படிக்குது. இப்போ நம்ம ஏஜுக்கு வந்த பிறகு மனப்பாடம் பண்ணுறது முடியவே முடியாது. அந்த ஏஜில் தான் முடியும். அப்போ அதை சொல்லி கொடுத்துட்டா வயதான பிறகு அது எவ்வளவு பெரிய சொத்துன்னு தெரியும். சின்ன வயசில் சொல்லி கொடுக்கலன்னா சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. பிரிட்டானியா மாதிரியான ஒரு நிறுவனம், எல்லா நிறுவனங்களுக்கும் லாபம் தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இஸ் அவர் பிக்கஸ்ட் மோட்டிவ். ஆனால் அதற்கு கூடவே சமூகத்துக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் எடுத்திருக்கிறது மாதிரி பெரு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், இந்த மாதிரி பல பேரும் இதை கையில் எடுத்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி திருக்குறளை திரும்ப திரும்ப கொண்டு போகிற போது அவர்களுக்கு நாளைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். மேம், சாருக்கு வந்து நட்பை பற்றி ஒரு குறள் பற்றி கேட்டோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி கல்வியை பற்றி நிறைய பேசுனீங்க உங்கள் ஆன்சர்லேயே. அது ஸோ 2வது குறள் வந்து பேக்கில் இருக்கிறது கல்வி பற்றி தான். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த வாட்டி பார்க்காமலே சொல்லிட்டேன் சார். கற்பவை கற்றபின் இந்த ஹாஃப் நாலேஜ் எது வாட் இஸ் ஒர்த் லேர்னிங், இந்த மாதிரிலாம் நிறையா கேள்வி இருக்குது இந்த திருக்குறள்லையே. 2026 ஏஐ காலத்தில் எதை கற்றுக்கிறது எதை கற்றுக்காது, மனப்பாடம் பண்ணி தான் கற்றுக்கணுமா, ஆக்சுவலி எப்படி மண்டைக்குள்ளே ஏறுறது, இந்த கல்வியே வந்து நிறையா கேள்வி இருக்குது இந்த இதில். இந்த குறளோட ரெலவென்ஸ் இன்றைய மாணவர்களுக்கு என்னன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் இல்லை, எல்லாருக்கும் அந்த 1-2 திருக்குறளாக தெரியும்னு. அதில் 2வது இதுதான் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து கல்வின்ற அதிகாரத்தினுடைய முதல் குறள்ன்றது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கல்வியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிற போது இதை தான் வைக்கிறார் அவர். இது ஏன் இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு யோசித்து பார்க்குற போது இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. திருக்குறள் எழுதி 2 millennia has passed. 2000 வருஷம். ஒரு ரஃப் கேல்குலேஷன் படியே 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல் கூட இப்போ கிடையாது. ஆனால் அந்த சொல் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு பெரும்பாலும் புரிகிறது. இப்போ இவர் சொன்ன குறளில் 7 சொல் இருக்குல்ல, எல்லா குறள்லையும் 7 சொல் இருக்குது. கற்க புரியும், கசடர சில பேருக்கு புரியும், குற்றங்களை நீக்கின்னு அர்த்தம் கசடர. கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, பாக்கி எல்லா சொல்லும் எல்லாருக்கும் புரியும். எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வேறு எந்த மொழியிலையும் இந்த மாதிரி, சில மொழிகளில் தான் இந்த மாதிரி சிறப்பு இருக்கும், மிகச்சில மொழிகளில் தான். தொன்மை தொடர்ச்சி 2ம் இருக்கிற ஒரு மொழியில் தான் திருக்குறள் மலர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா சொற்களுக்குமே பொருள் வந்து
கோனார் நோட்ஸ் இல்லாமலே நமக்கு புரியுது பாருங்களேன். ஹவ் இஸ் இட் ரெலவென்ட் டுடே? இந்த குரலுக்கே ஒரு அழகு இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்போ லிடியன் இருக்கார், அவர் ஒரு பாடல் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடலுடைய ஸ்ட்ரக்சரே பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, முதல்ல பல்லவி, அதுக்கு பிறகு ஒரு சரணம் முடித்த பிறகு பல்லவியை திரும்ப பாடுவோம், ரெண்டாவது சரணம் திரும்ப பல்லவி, அப்படி தானே இருக்கும் பெரும்பாலும் எல்லா பாட்டு. சினிமா பாட்டும் அப்படி தான் இருக்கும், கர்நாடக சங்கீதத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த குரலுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கற்க, கசடர கற்க, திரும்ப பல்லவிக்கு போகணும். கற்பவை கற்க, கற்ற பின் நிற்க கற்க. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அந்த முதல் சொல்லுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படியே இந்த குரலை பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு? நீ கற்பது எதை கற்கணுன்ற ஒரு கைட்லைன் தான் இந்த திருக்குறள். கசடர, குற்றங்கள் நீக்க. யாருடைய குற்றம்? எவ்வளோ அழகாக அதை யாருடைய குற்றம்னு அவர் சொல்லலை பாருங்களேன். படிப்பவனுடைய குற்றங்களை நீக்கி படி, உனக்கு சொல்லிக் கொடுத்தவரினுடைய குற்றங்கள் ஒருவேளை இருந்தால் அதையும் நீக்கிவிட்டு நீ படி. இந்த ஒரு நூலை படிக்கிற, அந்த நூலில் ஏதாவது குற்றங்கள் இருக்கும், அதை நீக்கிவிட்டு நீ கற்க. எல்லா குற்றங்களையும் நீக்கினால்தான் கல்வி என்பது முழுமை பெறும்னு அவர் சொல்ல வர்றார். கற்பவை கற்க, அதுதான் இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரெலவெண்ட். கற்பவை கற்க, எதை படிக்கணுமோ அதை படிடா சாமின்றார், அவ்வளோதான். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷனுக்கு அலைஞ்சோம், லைப்ரரிக்கு போய் உக்காந்து. நான்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட் டெசர்டேஷன் தீசிஸ்லாம் எழுதுவதற்கு லைப்ரரியாக போகணும். இன்றைக்கி அப்படிலாம் யாரும் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி தொட்ட உடனே வருது. நீங்கள் கிளாடு கிட்ட நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடுன்னு சொன்னாக்க 500 பக்கம் கட்டுரையே உங்களுக்காக கொடுக்கும். நீ எங்கே எதுவும் பண்ண வேணாம். அப்போ இனிமேல் கற்பதில் என்ன ரெலவென்ஸ் இருக்குது? அதுதான் எல்லாமே கொடுக்குதே நமக்கு. அப்படின்னா அதைத்தான் சொல்கிறார், கற்பவை கற்க. வாட் வி ஹேவ் டுடே இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது எதையுமே கற்பது இல்லை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தான் இருக்குது. நீங்கள் ஒரு மணி நேரம் ரீல்ஸை தள்ளி ஒன்று பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இதிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயத்த சொல்லுன்னா நம்மள எவ்வளோ பேரால் எதையாவது சொல்ல முடியும்? ஒன்று கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு வேணா சொல்லலாம் கத்து. ஆமாம், இல்லை என்ன பொறுமைனா அடுத்ததாவது நல்லதாக வருதான்ற பொறுமை. கரெக்ட், அப்படிதான் தள்ளிட்டு போகிறோம். ஆனால் 1 மணி நேரம் ஆயிரும். என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று கூட நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, நேரம் மட்டும் போயிருச்சு. ஸோ வள்ளுவர் கற்பவை கற்கன்னு சொன்னது தான் இன்றைக்கி ரொம்ப ரெலவெண்ட். கற்பது 3, நான் வேகமாக அதை சொல்லிடுறேன். 1, உங்களுடைய அடிப்படையான தேடல் எதுவோ அதற்காக படிப்பது. நீங்கள் ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டு வைங்களேன், அவருடைய தேடல் என்ன? இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் என்ன புதுசாக வந்திருக்கு? இப்போ நீங்களாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் நியூ இன் மார்க்கெட்டிங் டுடே? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேறு என்னென்ன புது அவதாரங்கள் இன்றைக்கி இருக்குது? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு போகணுமா, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் திஸ் இஸ் கோர் லேர்னிங் ஃபார் யூ. இதுக்காக நீங்கள் படிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். 2வது சப்சிடரி லேர்னிங். எனக்கு எல்லாம் என் சப்ஜெக்டை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனால் எனக்கு சுக்கிசிவம் சார் மாதிரி பேசணும்னு ஆசை. அப்போ நான் என்ன செய்யணும்? அவரோட வீடியோஸை நான் பார்க்கணும். எனக்கு ஞானசம்பந்தன் சார் மாதிரி நகைச்சுவை கலந்த சிந்தனையோடு பேசணும். அப்போ என்ன செய்யணும்? இது சப்சிடரி லேர்னிங். இது கோர் லேர்னிங் இல்லை, சப்சிடரி ஸ்கில் டெவலப்மெண்ட். 3வது ஜஸ்ட் கியூரியாசிட்டி. இந்த பையனை பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவன் ஒரு சிம்ஃபனியை இவன்னு சொல்கிறான், தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச தம்பி, அதனால் மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி தான் அவர். வயதின் காரணமாக நான் சொல்கிறேன், என் மகன் வயது தான் அவருக்கு இருக்கும். இவர் ஒரு சிம்ஃபனியை இசையமைத்து ஒளிப்பதிவும் செஞ்சுருக்காரு. இந்த தகவலை கேட்ட உடனேயே 3rd லேர்னிங், அதான் கியூரியாசிட்டி லேர்னிங். இந்தியாவில் இந்த வயசில் சிம்ஃபனியை வேறு யாராவது பண்ணியிருக்காங்க, இது கியூரியாசிட்டி லேர்னிங். இதை நான் பார்ப்பேன், அது சொல்லும் இல்லை இவர் ஒருத்தர் தான், இவரை தவிர வேறு யாருமே செய்யலை. ஸோ இது நம்ம 3வது தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி, கியூரியாசிட்டி லேர்னிங். முதல் 2ஐயும் செய்யறதே இல்லை. வள்ளுவர் சொன்னது அதைத்தான், கற்பவை கற்க. உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நீ கற்க வேண்டும், அதைத்தான் ஆழமாக கற்க முடியும். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது மேல்னு நம்ம ஊரில் பழமொழியே இருக்குது. 10,000 விஷயத்தை கற்றுக்கிட்டா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஆழ்ந்து கற்க.
கற்பவை கற்கன்ற ஒரு அந்த 7 சொல்லுலேயே 2 சொல்லு நமக்கு போதும் இன்னைக்கு. அதை வைத்துக்கொண்டு கற்பதை டிஃபைன் பண்ண முடியும். இன்றைக்குமே என்னை எதுக்கு கற்கணும்? அதான் இருக்கே, கிளாட் இருக்குது, ஜெமினி இருக்குது, எனக்கு ChatGPT இருக்குது. நான் எதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சாதனங்கள் எல்லாம் சிந்தனையை அளிக்கும். ஆனால் கல்வி ஒன்றுதான் சிந்தித்தலை அளிக்கும். சிந்தித்தல் என்பது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மாத்திரம்தானே இருக்கு. அது அதற்கே கல்வி தேவை என்பதைத்தான் கற்பவை கற்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் இது ஐயா சொன்ன மாதிரி வள்ளுவரே இப்படிலாம் நினைச்சு அது நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு சிந்திப்பதற்கான ஒரு ரூமை அவர் 2 அடியில் கொடுத்துருக்காருன்றது தான் திருக்குறளினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பராக சொன்னீங்க மேம். நிஜமாவே நீங்கள் வந்து லிடியன் பற்றி பேசினீங்க. ஆக்சுவலி எங்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சப்போ கூட வி ஆல் ஹேட் அ லாட் ஆஃப் திஸ் கியூரியாசிட்டி லெட் லேர்னிங் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் லிடியன் இஸ் டு யூ. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் சேர்ந்து இங்கே 2 people இல்லையா? அவங்க சொன்னாங்க அவங்க இருக்கிற வழியாக தான் நம்ம போனோம், சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்கன்னா அது வழியாக போய் சொல்லி கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் அ லார்ஜர் கேரியர் தென் மியூசிக் வென் இட் கம்ஸ் டு தேட் இல்லையா? அது நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. திருக்குறள் மியூசிக்கு செட் பண்ணி யூ brought it alive through your craft. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? how was that born? அண்ட் நீங்கள் அதை செஞ்சதுலேருந்து வாட் யூ ஃபீல், அதோட இம்பேக்ட் என்னவா இருந்திருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கு, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்ககிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் வரிசையில் என்னையும் மதித்து ஒருத்தனை கூப்பிட்டதுக்கு ஐ எம் ட்ரூலி ஆனர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு பிரிட்டானியா ஃபார் டேக்கிங் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டு பிரிங் திருக்குறள் இன்டு பிஸ்கெட்ஸ் அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஒரு கிரேட் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட், நாங்கள் பர்சீவ் பண்ணுற கிராஃப்ட் என்னென்னா மியூசிக். ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஐடியா எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நான் எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல, வி ஆர் ஹோம் ஸ்கூல்டு. அதனால் எஜுகேஷ்னல் சிஸ்டமில் பசங்கள்லாம் படிக்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு கான்டென்ட் வரணும்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போது நம்ம புதுசாக ஏதாவது கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு தரலாமா, இல்லை புதுசாக ஏதாவது லிரிக்ஸ் எழுதி அதுக்கு எதாவது மியூசிக் பண்ணலாமான்னு இந்த மாதிரி நாங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லிட்ரரி ஒர்க் எதாவது எடுத்து நீங்கள் அதை ஒரு மியூசிக் கிளப் பண்ணி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி எதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன் அவர் ஹம்பிள் ஒப்பீனியன் உலகத்திலே தலை சிறந்த நூல்னால் நாங்கள் திருக்குறள்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. அது வந்து உலக பொதுமறை, எல்லாருக்குமே சமமானது அது. அண்ட் திருக்குறள் வந்து மேடை பேச்சாளர்கள், அறிஞர்கள், ஸ்காலர்ஸ், இவங்க மாதிரி ஸ்காலர்ஸ் இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா திருக்குறளோட அர்த்தம் அது ஒரு வாட்டி கேட்டாலே, அந்த திருக்குறள் 7 வார்த்தை கேட்டாலே அதோடைய கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, அது கம்ப்ளீட் டேட்டா அவங்களால சொல்ல முடியும். இது ஏன் எப்படி எழுதியிருக்காருன்னு அவங்க அழகாக சொல்லுவாங்க. பட் இது எல்லாருக்குமே போய் எல்லா மீனிங்கும் சேர்ந்துருக்கான்னு நம்ம கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் மியூசிக்கில் இருக்கும்போது நம்ம மீனிங்கோடு சேர்த்து மியூசிக் பண்ணால் எல்லாருக்குமே சீக்கிரமே அது போய் புரியும். அண்ட் அது மனப்பாடம், இது நம்ம மனப்பாடம் பண்ணணுமே என்ற ஒரு பேர்டன் குறையும். அண்ட் ஏன்னா எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த ராக்கம்மா கையத்தட்டு பாட்டில் வந்து குனித்த புருவமும் கோவை செவ்வாயில். ஸோ அது வந்து அது மனப்பாடம் பண்ணி படித்தா யாருக்குமே வரல. பட் அது அந்த படத்தில் அது பாட்டாக வந்ததுக்கப்புறம் எக்ஸாமில் எழுதும்போது எல்லாருமே அது பாடிட்டு எழுதுனதால எல்லாருக்குமே ஃபுல் மார்க்ஸ். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம திருக்குறள் பண்ணலான்னு சொன்னாங்க. 10 வருஷம் முன்னாடி எங்கள் அக்கா வந்து ஒரு 400 திருக்குறளுக்கு மெலடி கம்போஸ் பண்ணான். பட் 10 வருஷம் முன்னாடி அவளுக்கு 13 வயசு, எனக்கு 9 வயசு. பட் அப்போ நாங்கள் ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்னு வரும்போது ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வரும். ஒரு 9 வயசு பையன் 13 வயசு பொண்ணு எப்படி இது கரெக்டாக ஒரு உள் வாங்கிக்கிட்டு ஒரு மெச்சூர் அவுட்புட் கொடுத்துட முடியும்னு டாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ நிப்பாட்டிட்டோம். ஸோ அப்பா சொன்னாங்க, நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா திருக்குறள்ன்ற ஒரு பெரிய ஸ்கேலான இவ்வளோ பெரிய கிராண்டியரான ஒரு நூலை, ஒரு லிட்ரரி ஒர்க்கை வந்து நம்ம ஒரே ஜானரில் போய் நம்ம அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ஜானர்ஸ் படிங்க. இப்போ வள்ளுவர் எப்படி எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூனிவர்சலாக இந்த ப்ராஜெக்ட் ஆக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் 200+ மியூசிக்கல் ஜானர்ஸில் இந்த திருக்குறள் போட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ட் 2023 எனக்கு 18 வயசு ஆச்சு. அண்ட் அப்போது அக்காவுக்கு வந்து 22 வயசு.
ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்து எஜுகேஷ்னல் ரீதியாக சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு டீச்சர்னா அவர் பேர் மிஸ்டர் சக்தி வாசன். ஸோ அவர் வீட்டுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வந்தார்னா திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வந்தார். ஸோ எங்கள் அப்பா சொன்னாங்க, சார் ஒரு வீக்லி ஒரு 3 to 4 times நீங்கள் வாங்க வீட்டுக்கு, பசங்களுக்கு திருக்குறள் சொல்லித்தாங்க, அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை மோட்டிவேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லித்தாங்க. ஒரு 5-6 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறமா அப்பா சொன்னாங்க, சார் இருங்க, நாங்கள் இது முன்னாடி பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட், இப்போ நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா 1330 திருக்குறளுக்கும் உரை நீங்கள் எழுதிருங்க. பட் ஒரு 2-3 ரிக்வஸ்ட் தான் வச்சாங்க அப்பா. என்னென்னா, அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்பும் உட்காந்து கம்ஃபர்டபுளாக கேட்குற மாதிரி. ஏன்னா இப்போ சில பேர் இன்பத்து பால்னோ நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, பசங்களுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. பட் ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன் சச் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் இன்பத்து பால். அண்ட் அது எல்லாமே நாகரிகமான வார்த்தைகளை போட்டு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அழகாக நீங்கள் குறள் வந்து 7 வார்த்தைன்னா பொருள் வந்து மேக்ஸிமம் 14 வேர்ட்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு அப்பா சொன்னாங்க. அண்ட் இது ஒரு 6 months 7 months நீங்கள் டைம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் அவர் 2 மாதத்தில் எல்லா 1330 திருக்குறளுக்கும் ஒரே எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சில குறள் நம்ம கேட்ட உடனே புரியும். இப்போ மேம் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்ற பெண் இருக்க அதற்கு தக மாதிரி, இப்போ குழல் இனிது யாழ் இனிது, இந்த மாதிரி சில குறள்லாம் கேட்ட உடனே அது புரியும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேமேன் டேர்ம்ஸ்க்கு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் திருக்குறள்னா ஒரு ஐடியாவும் இல்லை. திஸ் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், அறிந்தாற்றி செய்கிர் பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தார் என்று ஏவர் பாற்றென்றுன்னு சொன்னால் அவ்வளோவா யாருக்கும் புரிய போகிறதில்ல. பட் அதுக்கு இந்த ப்ராஜெக்டில் அவர் எழுதின மீனிங், நம்ம பண்ண மீனிங் என்னென்னா, வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். அவ்வளோதான், சிம்பிள், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 1330 திருக்குறளுக்கும் அந்த 7 வார்த்தையில் இருக்கிற திருக்குறளுக்கும் லெஸ் தென் 14 வேர்ட்ஸில் மீனிங் எழுதியிருக்கோம். அண்ட் இப்போது இது மியூசிக்கோடு பண்ணதால், வெவ்வேறு ஜேர்னல்ஸில் இருக்கிறதால எனக்கும் அக்காவுக்கும் 1330 திருக்குறளும் எங்களுக்கு மனப்பாடம் மீனிங்கோட. ஸோ அண்ட் இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், நாங்கள் 3 பேர், அதாவது நான், எங்கள் அக்கா, அப்பா மட்டுமே வீட்டில் பாடினா அது சரியாக வராது, ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் எல்லாரோடைய பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டில் 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஃப்ரம் மோர் தேன் 25 countries. அண்ட் இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி நாங்கள் 10 countryயில் இந்த ப்ராஜெக்ட் 10 volumes நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுலேருந்து வந்த ரிசப்ஷன் அண்ட் அது பீப்புள்ஸ் லவ். அண்ட் எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவாங்க, நம்ம கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அன்பு சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாருக்குமே இவங்க நம்ம வீட்டு பசங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லா தமிழர்களோட வீட்லேயும் இது ஒழிக்கணும், இன்னும் ஒரு நல்ல என்ன சொல்ல, ஒரு ப்ரெஷியஸான ஒரு குட் இன்டென்ஷனோட பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இது, எல்லாருக்கும் பசங்களுக்கு போய் சேரணும்னு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நிறைய சின்ன பசங்க பாடியிருக்காங்க. 3 வயசு குழந்தையிலேருந்து 94-year-old பர்சன் வரைக்கும் பாடியிருக்காங்க. அண்ட் எல்லா மியூசிக் கம்போசர்ஸ், நம்ம தேவா சார்லேருந்து வித்யாசாகர் சார், அனிருத், ஜிவி பிரகாஷ் அண்ட் டி இமான் சார், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், அண்ட் நிறைய சிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சோனு நிகம் பாடியிருக்காரு, அண்ட் சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ நாங்கள் வீட்டில் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், நாங்களுக்கு வேர்ல்டு பீஸ் வேணும், வேர்ல்டு பீஸ் வரா மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் 1000 பேர், இதில் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர்ஸும் இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி சில லேடிஸ் எல்லாம் மேரிட் ஆகிட்டு அவங்க வீட்டில் பாட விடாமல் பண்ணது. பட் அவங்க இந்த திருக்குறள் ப்ராஜெக்டால் அவங்க வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் வந்து பாடிட்டு ரெக்கார்டிங் முடித்ததும் அழுதுட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு வேர்ல்டு பீஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். 1000 பேரை இந்த ப்ராஜெக்ட் இணைக்குது. அந்த மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த சிம்ஃபனி, அது வந்து ஒரு 92 piece ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுவும் எல்லாமே ஒரு இணைக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி அது. ஸோ சின்ன ஸ்கேலில் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2000 வருஷம் முன்னாடி அவர் எழுதினார். ஸோ வாட் வி டிட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரிவைவல் ப்ராசஸ். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, இப்போ இருக்கிற பிக்கெஸ்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்னன்னா அது மியூசிக். ஸோ மியூசிக்கில் கொண்டு போனால் எல்லாருக்கும் போய் ஈஸியாக சேரும். அண்ட் இது எங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்குள்ளே இது கொண்டு வரணும். ஏன்னா பசங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 குறள் அண்ட் அவங்களுக்கு என்ன ஜேர்னர் பிடிச்சிருக்கோ அது கேட்கலாம். இப்போ சில பேருக்கு சில குறள் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த குறள் நான் இந்த குறள் எடுத்துக்கிறேன். ஏன்னா தட் வாஸ் த கான்செப்ட் ஆஃப் வள்ளுவர். நான் எல்லாமே எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு எந்த குறள் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விதியை மட்டும் நம்புறவங்களுக்கு ஒரு அதிகாரம் மாதிரி அவர் ஒன்று எழுதி வச்சிருக்கார். அண்ட் விதியை மட்டும் இல்லை, உங்கள் ஹார்ட் ஒர்க்கால் அதையும்
அதை வென்றுட்டு வரலான்றக்கும் ஒரு குரல் எழுதி வச்சிருக்காரு. ஸோ வி கேன் சூஸ். அவர் சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்த மாதிரி நாங்கள் 200+ ஜேர்னர்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஜேர்னர்ஸ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வைப் ஆகுதோ, ஸோ யூ கேன் லிசன் டு தட் குரல்னு ஒரு ஃப்ரீடம் வி ஹவ் கிவன். ஸோ ஹோப்ஃபுல்லி this project will come into the educational system. சூப்பர். எனக்கு இதில் தி அதர் திங் தட் ஸ்டுட் அவுட் டு மீ, இவர் பேசினதில் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட அப்பாவை பற்றி நிறைய பேசினார். அவர்கிட்டேருந்து வந்த ஐடியா அதெல்லாம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சேர்ந்து உட்காந்து கலந்து பேசி அதை பற்றி யோசிக்கிறச்சு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாயிருக்கும் இல்லையா? அதுவும் எனக்கு தட் வாஸ் ஒன் மோர் திங் ஐ டுக் அவே ஃப்ரம் வாட் ஹீ செட். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. லிட்டியன் மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு நாலேஜ் அண்டர்லோட் இருக்குது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் we're not able to get the knowledge. ஸோ நீங்கள் சொன்னது இந்த ஓவர் 1000 குரல்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி பை ஹார்ட் பண்ணதெல்லாம் இன்க்ரெடிபிள். ஐ டோன்ட் ஈவன் நோ அது. இட்ஸ் இன்க்ரெடிபிள். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நீங்கள் படித்த குரலில் எல்லாமே வாட் ஸ்போக் டு யூ பர்சனலி? உங்களுக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு which of the 1000 spoke to you the most? எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா குரலுமே. ஏன்னா நம்மளுக்கு எல்லா 1330 குரலும் ஒரே நாளில் யூஸ் ஆகும்னா அது டெஃபினட்டாக இல்லை. இட்ஸ் அ சர்க்கம்ஸ்டான்ஷியல் லிட்ரரி ஒர்க். அது ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு இல்லாமல் ஒரு குட்டி ஒரு சின்ன சண்டை, ஒரு ஸ்பார்க்ன்றது பெரிய ஒரு தீ ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஈகோ. ஸோ அந்த ஈகோ, ஸோ அந்த மாதிரி வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது இடத்துலையோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது நாங்கள் அடிக்கடி வீட்டில் ஒரு குரல் சொல்லுவோம். குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதுக்கு மீனிங் என்னன்னா, நல்லவருக்கு கோபம் வந்தால் அடுத்த நொடியே பறந்து போகும். ஸோ அங்கே ஓகே நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. ஸோ இது ஒரு குரல் மட்டும் இல்லை, இது நிறைய. இப்போ நம்ம தேவையில்லாமல் வேறு யாராவது இது கரெக்டாக இருப்பாங்க, நம்ம அவங்க என்ன சொல்கிறது. இப்போ நான் சொன்ன குரல் மாதிரி தான், அறிந்தாற்றி செய்கிற பார்க்கலால் வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். ஸோ இந்த வேலைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ, இப்போது நீங்கள் இந்த 3 லெஜண்ட்ஸை இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய குரல்ஸை லைஃப்பில் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் கற்க கசடரன்லேருந்து அகர முதல் எழுத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல்னா, நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதுக்கு மீனிங் வந்து, உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலை என நினைப்பது. ஸோ இந்த மாதிரி ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் we can able to connect with this திருக்குறள். அண்ட் இது பசங்க மியூசிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்லையும், ஏன்னா இதில் மீனிங் இருக்குது. வெறும் குரல் மட்டும் கேட்டால் அவ்வளோவா, வெறும் குரல் மட்டும் இது மனப்பாடம் பண்ணணுமே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ மீனிங்கு எளிமையான தமிழில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக புரியும். Fantastic. Thank you so much. Thank you. ஞான சம்பந்தம் சார், என்னோட லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. நான் இந்த மட்டில் உட்காந்துட்டே இருந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக திருக்குறளாக இருந்தாலும் சரி, வேறு நிறைய டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட நகைச்சுவை கலந்த ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக அதை வந்து மக்களுக்கு சேர்ந்து போய் சேர்க்கறதுல யூ பிளேட் அ வெரி பிக் ரோல். அதனால் உங்ககிட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு புக்கிலேருந்து பார்த்து படித்து நம்ம இதை கற்றுக்கணுமே அப்படின்னு கற்றுக்கிறத விட, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால நம்மளுக்கு வர நாலேஜ் ஏன் நம்மளால் இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இவர் சொன்னார் இல்லையா, மியூசிக் வழியாக இன்னும் ஈஸியாக. எனக்கு கூட என் அப்பா திட்டிகிட்டே இருப்பார் ஒரு காலத்தில், இவ்வளோ சினிமா பாட்டை ஏன் இவ்வளோ ஞாபகம் வச்சிட்ருக்க நீ, எவ்வளோ மைண்ட் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் படிப்புக்கு டைவெர்ட் பண்ணால் இன்னும் எங்கேயே இருக்கலாமே அப்படின்னு நிறைய. ஏன்னா அந்த பாட்டுன்னா அது நம்மளுக்கு அது நம்ம கூட சேர்ந்து பாடுறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதனால் அது நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டிடும். அது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். ரொம்ப நன்றிங்க. கேள்வியே ரொம்ப பெருசாக இருந்தது. பிரிட்டானியா, சாரி சார். பரவாயில்ல. பிரிட்டானியா கம்பெனி இந்த நல்ல நிகழ்வை எடுத்து ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்தமைக்காக முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமாக எங்களை பேச கூப்பிட்டா நாங்கள் செவிக்கு ருசியாக தான் கொடுப்போம். எங்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருந்ததுன்னு சொன்னால், இன்ப தேன் வந்து பாய்ந்தது காதினிலேன்னார் பாரதியார். நாவினிலே சொல்ல பாருங்க, காதினிலே அப்படிங்கிறார்.
நல்ல வார்த்தை காதில் விழுந்தால் இனிப்பாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது இனிப்பான வார்த்தை என்ன? பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிருச்சு, பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அதே போல் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, முதல் நாள் சம்பளம் வந்துருச்சு, இப்படி இதெல்லாமே இனிப்பான செய்தி தான். என் ஹோட்டலில் சாப்பிட்றோம், பில்லை நான் கொடுக்குறேன்னு ஃப்ரெண்டு சொன்னால் அது மாதிரி இனிப்பான செய்தி எதுவும் கிடையாது. இது காதில் தேன் பாயுதுன்னு சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் என்ன அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கப்பவே பிரிட்டானியா பற்றி பேசுகிறோம். நாவி நிற்கிது, காது நிற்கிதுங்கிறது ஒரு வகையில் நாவி நிற்கிது. அதுவும் நீங்கள் முதல்ல அர்ச்சனா நீங்கள் சொல்கிற போது அந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்றதுங்கிறது கூட சொல்லி காமிச்சிங்க. அதை எங்களுக்கு கூட செஞ்சு காமிச்சிருக்கலாம், எல்லோரும் கையில் கூட கொடுத்து இப்படி எடுத்து அதை இப்படி தொட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் அதை கேட்குறப்பே மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், எத்தனை லட்சம், 29 லட்சங்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனி. அடுத்தடுத்து பாரதி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கூட்டுவதற்கோ முயற்சியை கிளைகளை பெருக்குவதற்கோ செலவிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழுக்குன்னு வந்தீங்க பாருங்க, அதுதான் எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப சிறப்பு. திடீர்னோடு சேர்த்து சொல்கிறதுனா 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லோரும் பல இடத்துல பேசிகிட்டு இருந்தாலும் கூட இங்கே எங்களை ஒன்றும் சேர்க்க வச்சிங்க. இப்போ ஐயாவோட அருமையான வார்த்தையை உட்கார்ந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பிரமாதமாக சொன்னாங்க. அதுலேயும் பால் இருக்குது, இதுலேயும் பால் இருக்குன்னாங்க. நல்ல ஒரு ஒப்பீடு, முப்பால் இருக்குங்கன்னாரு. அதுதான் உண்மை. அதே போல் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களும் எளிமையான விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. நம்முடைய நிதியன் ஆசிரம் அவர்கள், அவர் சின்ன பிள்ளையிலிருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் சிகாகோவில் அவர் அந்த 2 கையில், ஒரு கையில் அமெரிக்கன் தேசிய கீதத்தையும் இந்த கையில் இந்தியன் தேசிய கீதத்தையும் அவர் வாசித்த போது நான் வியந்து போனேன். அத்தனை சின்ன வயசு அவருக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், அந்த திருஞான சம்பந்தர் 3 வயசில் பாடினார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஞானம் இருக்குது பாருங்கள். இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு எது வேண்டும்னு கேட்டால் அந்த மாதிரியான ஞானம் அவர்களுக்கு இருக்குது. அவருடைய பெற்றோர்களுக்கு நம்ம ரொம்ப பாராட்ட சொல்லணும். ஏன்னா அவர்கள்ட்ட அந்த திறமையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, கொண்டு வந்தாங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி இருக்கிற சமூக சூழலில் எப்படி நம்ம இந்த திருக்குறளை கொண்டு கொடுக்கறது, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் செஞ்ச ஒரு அருமையான சாதனை, திருக்குறள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அவர் உரை எழுதலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனிங் எழுதலை. எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நின்று போயிருக்கோம். இன்றைக்கி என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையும் திருக்குறளுக்கு உரை எழுதும். அதில் ஒரு புதுசு இருக்கும். இப்போ போன ஆண்டுக்கு இப்போ இல்லாத ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்குது. அவர் அதை கவனமாக செஞ்சுருக்காரு. ஏய், நான் திருக்குறள் தர்றேன், நீ உன் அறிவை வச்சு அதை நீ விரிவுபடுத்து. அதுதான் உண்மை. அதுக்கு அது சாதாரணம் கிடையாது. எங்கள் வீடு தமிழாசிரியர் வீடு, எங்கள் அப்பா தமிழாசிரியர். அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்தால் திருக்குறள் தான் வரும். செய்க பொருளை செருன செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில். இப்போ நானும் எங்கள் அப்பாவும் ஏதோ சண்டை போடுறப்ப நினைப்பாங்க. அவர் சொன்னது என்ன தெரியுமா, திருவள்ளுவர் சொல்கிறார், டாய் பொருளை செய்டா, நீ உன்னால் நீ பொருளை தேடலைன்னு வச்சுக்கோ, உன் எதிரியை வீழ்த்திருக்கிற அதை காட்டில் ஒரு அருமையான ஆயுதம் எங்கேயுமே கிடையாதுரா. இன்னொன்று உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், திருக்குறளை புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு ரகசியம். முதல்ல உரையை தெரிஞ்சுக்கிறணும், பொருளை படிங்க, அப்புறம் திருக்குறளுக்கு வாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொருளை படிக்காமல் திருக்குறளை படிச்சிங்கன்னு வைங்க, இப்போ உதாரணமாக துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, அப்படியே குப்புற விழுந்துருவோம். ஏன் தெரியுமா, இதுக்கான பொருள் தெரியாதனால அந்த குறள் மேலே நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அது என்ன அழகான குறள் தெரியுங்களா? தண்ணி உணவை உற்பத்தி செய்ய பயன்படுது, நம்பர் 1. தண்ணி உணவை ஆக்க பயன்படுது, நம்பர் 2. சில வீடுகளில் தண்ணி உணவாகவும் இருக்குடா, நீராக இருந்தாண்டா சாப்பிட்றாங்க பல வீட்டில். இதாங்க இது நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா அவர் இதை தமிழ்லேயே எழுதிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னா. தமிழ் தாங்க. துப்பாருக்குன்னா என்ன அர்த்தம், துய்த்தல்னா என்ன அர்த்தம், உண்ணுதல், சுவைத்தல். துய்ப்பார்க்கு அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. இப்போ அவர் சொன்னார்ல,
1000 தடவை சொல்லி கொடுத்தாலும் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் திருக்குறள் இதில் சொல்லுவோம், ராமாயணத்தில் லட்சுமணன் கோவப்பட்டப்ப, எப்பா ஏன்டா கோவப்படுற, ராமன் சொல்கிறார், இது விதியோட பிள்ளைடா, நதியின் பிள்ளை இல்லையடா அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் சொல்லி கொடுக்குறேன், சாய்ஸில் விட்டுறாங்க நான் சொல்லி கொடுத்தா. அதையே கண்ணதாசன் எழுதி இளையராஜா இசையமைச்சு டிஎம் சௌந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் அவர்கள் வாய சச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு சொன்னால் இது அப்படியே நினைவில் நிற்குது. அவர் இசை வடிவத்தில் சொன்னார். பொருள் சொல்கிறப்ப அது சுலபமாக போய் சொல்லணும். இன்னொன்று கதை வடிவத்தில் சொல்லுதல்ங்க, இது திருக்குறளுக்கான முயற்சிகளில் அதீதமாக இருக்குது. கதை வடிவத்தில் சொல்லுதல். குறள் வெண்பாவாக 2 பேர் தான் எழுதியிருக்கார், 7 சொல்லு. என்ன ஒரு அறிவாளி பாருங்க திருவள்ளுவர். 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு தெரிஞ்சு 7 சொல்லுக்குள்ள திருக்குறளை கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததுனால தான் சரி இது எங்கெங்கே பயன்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கேயும் பயன்படுத்தலாங்க, எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது போடலாம் இல்லையா? குழந்தையா அவர் சொன்னார் பாருங்க, குழல் இனிது யாழிலிருந்து 80 மக்கள் மழல் சொல் கேளாதவர். இந்த ஒரு திருக்குறளை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏன் தெரியுமா? தமிழில் 3 லகரம் இருக்குன்னா அந்த 3 லகரமும் வரக்கூடிய ஒரே திருக்குறள் இந்த திருக்குறள் தாங்க. தமிழில் 3 லகரம் இருக்குது. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இருக்கு. வாழைப்பழம் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆமாம், ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தார், வாழைப்பழம், அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம் வாயப்பயம். உங்கள் அப்பா கூட்டம், உங்கள் அப்பா வந்தார், என்ன உங்கள் பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்கிறான். அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்கா அந்த ஆள். இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு சொந்த ஊர் அது கேயக்கே. இங்கே எதுக்கு வந்தீங்க? பொயக்கே, போயிட்டு வா, அவ்வளோதான், வராது. அது சிறப்புலகரம். சரிங்களா? பொதுலகரம்னு ஒன்று இருக்குது. பொதுலகரம்னு என்ன தெரியுங்களா? காமன். வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதான் அந்த காமன் பொதுலகரம். பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, அதான் பொதுலகரம். அப்புறம் லட்டுக்கு வர்ற இருக்குல்ல, அது குண்டுலகரம் அப்படி சொல்லுவோம். இதை நாங்கள் எளிமையாக சொல்லித்தரந்தா ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் மஞ்சுளாவுக்கு வர்ற லா தானே சார்? லதாவுக்கு வர்ற லா இல்லை சார். டேய் புரிஞ்சுரா, உட்காரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா? அதுதாங்க திருக்குறள். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை அந்த பிஸ்கட்டை எடுத்து பார்க்குற போது திங்கிறதுக்குள்ளே சிந்திக்க வைக்கிறீங்க பாருங்க. தின்னு மட்டும் சிந்திக்கிறது வேற, திங்கிறதுக்குள்ளே அது இது என்ன கற்க போட்டிருக்கு, அடுத்தது இப்படி அதை தேட வைக்கிறீங்கல்ல, அது ஒரு சிந்தனை. அதோட வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, சோகம் வருதா, அப்போ ஒரு திருக்குறள். நம்பிக்கை வேணுமா, மோட்டிவேஷன். அவர் சொன்னார் பாருங்க, இன்றைக்கி எத்தனையோ மோட்டிவேஷனில் பேசுகிறோம்ல, ஒரு திருக்குறள் எடுத்தோம்னா போதுங்க, சொல்லி முடிச்சுடலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஹச்ஆர் பூரா தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறள் இது ஒன்று தான். ஏன் தெரியுமா? இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பன், இத்தனை பேரில் அவனால் மட்டும்தான் செய்ய முடியும் தெரிஞ்சு அதனை அவன் கண் விடல். விட்டுட்டு விளைவிக்கிற நோய்ங்கப்படாது அவனை போட்டு. அவனை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் தப்பாக தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தன் பூக்கடையில் வேலை தவணை கொண்டு போய் வெடிக்கடையில் வச்சுருக்காங்க, பட்டாசு கடையில். ஒன்று கூட விற்கலை. ஏன் சொல்லுங்க? அவன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் பழக்க தோசத்தில். அவன் மேலே தப்பு அவன் மேலே இல்லை, அவனை வச்ச நம்ம மேலே தப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இப்போ எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, எல்லாம் சரி, நீங்கள் எல்லாம் நகைச்சுவையாக பேசுகிறீங்க, அப்படி இப்படிங்க அப்படி அதுக்கு திருக்குறள் இருக்கா? இருக்குங்க.
நகுதல் பொருட்டன்று நட்டல். இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த நட்புக்கு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி நகைச்சுவைங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிரிக்க தெரிஞ்சவனுக்கு தாண்டா இந்த உலகம் ஒளிமயமாக இருக்குது. இல்லைன்னா அது பகலாக இருந்தாலும் இருட்டுன்றார். பகலின் பார்ப்பற்றன்று இருள். அப்போ நல்ல உணர்வோடு நாம் மகிழ்வாக இருந்தால் அதுக்கு நகைச்சுவை வேணும். 9 சுவைகளில் முதல் சுவை நகைச்சுவைன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த இன்பத்து பாடல் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் சொல்லி ஒரு வயசு பின்னாடி பார்த்துக்கலான்னு. உண்மையை சொல்கிறதா இருந்தால் அது தாங்க பாடமாக வைக்கணும். ஏன் தெரியுமா? அது ஒன்றும் அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அது சைக்காலஜி, உளவியல் முழுவதுமே. ஒரு வார்த்தை கூட அதில் தீய வார்த்தை கிடையாது. மனநிலையை பற்றி சொல்கிறதுங்க, அது பற்றியே சொல்கிற அந்த உள்ள உணர்வுகளை சொல்லுவது அதுதான். என்ன ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதி சொல்லி ஒரு புத்தகத்தில் கேட்டாங்க. அவங்க கேட்குறப்ப எனக்கு 45 வயசு, ஒரு 50 அதிகாரத்துக்கு எழுதினேன். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் வச்சுட்டேன், வயசு பத்தாது அப்படின்னு. 45 வயசு எனக்கு பத்தாதுன்ட்டேன். இப்போவும் கூட நேற்று சொன்னது எனக்கு பழசாக தெரியுது. அறிஞரும் அறியாமை கண்டற்றால் என்பார் திருவள்ளுவர். நீ ஒவ்வொரு முறையும் பாரு, உனக்கு என்ன தெரியாதுங்கிறதாண்டா உனக்கு அறிவு. என்ன தெரியுங்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. என்ன தெரியாதுன்னு கண்டுபிடி. அப்படின்னா அது வேணும். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதா இருந்தால் அவர்களுக்கு நல்ல எளிய கதை மூலமாக போய் சேர்க்கலாம். அவர் மாதிரி பாடல் மூலமாக போய் சேர்க்கலாம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அறிவுரை மூலமாக போய் சேர்க்கலாம். அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க கிராமத்தில். குளம் நிறைய தண்ணி, அதில் பூ இருந்தது. பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா பூ நல்லா இருக்கு, அந்த பூவுடைய அந்த இது எவ்வளோ உயரம்பா இருக்கும்னு கேட்டான். அந்த தண்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னால் ஒரு 5 அடி இருக்கும்டா அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு, எப்பா 7 அடி இருக்கு போல பாருன்னு. ஆமாடான்னாரு. அவன் இறங்கி அந்த தூக்கிட்டான். எப்பா 10 அடிப்பா. ஆமாடான்னாரு. நீ லூசாப்பா, 7 நாளுங்க சரிங்கிற, 5 நாளும் சரிங்கிற, 10 நாளும் சரி, என்னப்பான்னு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், தம்பி, இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா, தண்ணிடா. வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உன் உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். இப்போ இங்கே ஐயா சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அப்பா மண் போகிறத பார்த்தாரா? இல்லை. இவங்க பேசிட்டு போகிறதுக்கு ஒரு இது எழுதலை. அதை கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறப்ப தாங்க அதனுடைய அருமை தெரியும். எங்களுக்கான வேலையை நீங்கள் நிறைய குறைச்சிட்டீங்க. இப்போ பிரிட்டானியாவை எடுத்து சாப்பிட போகிறப்ப நாங்கள் சொல்கிற திருக்குறள்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எது புரியுமோ அதில் கொடுக்கணும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, நான் மேடையில் பேசுகிறேன், நான் இப்போ நாடகத்தில் நடிக்கிறேன், சினிமாவில் எல்லாம் வர்ற இருக்கு இல்லைங்களா. ஒரு நாடகத்தில் வசனம் போட்டு அந்த வசனகர்த்தா இந்த இடத்துல ஞான சம்பந்தம்னு ஒரு திருக்குறள் சொல்லுவார்னு எழுதி கொடுத்துட்டார். அதான் வசனம் எனக்கு. இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுவார். நான் உடனே என்ன பண்ணேன், அதை மனைவிக்கு சொல்கிற மாதிரி, அம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னேன். நம்புறீங்களோ இல்லையாங்க, அந்த குறளுக்கு பொருள் சொல்லிடுறேன். தற்காத்து தன்னை காத்து கொண்டு, தற்கொண்டான் பேணி கணவனுடைய நலத்தை பார்த்து கொண்டு, தகை சார்ந்த சொற்காத்து வேணும்னா மாத்திரம் பேசணும், சோர்விழால் எப்பவும் டைனமிக்காக இருக்கணும், அவள் தான் பெண்ணு. இதை நான் சொன்னேங்க. என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான ஃபோன்னு எனக்கு பல இல்லத்தரசியிலிருந்து வருது. நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ஐயோ நான் 50 வருஷமாக திருக்குறள் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் மேடையில் சொல்கிறேன், வகுப்பில் சொல்கிறேன்னு. அங்கெல்லாம் சொன்னால் யார் கேட்பா? நாங்கள் பார்க்குற சேனலில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் பார்க்குற நாடகத்தில் நீங்கள் சொன்னீங்க. பார்த்தீங்களா, அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு நாம் இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக திருக்குறள் உலகம் பூரா போய் சேர்ந்துவிடும். பிரிட்டானியா அந்த சாதனையை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கு மேலே கேள்வி கேட்பீங்களா? சொல்லுங்க. மைக்கு சரி. ஒரு ஃபைனல் பஞ்ச் லைனுக்காக சார், ஒரு ஆசிரியராக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் உங்கள் சார்பால்
பேரண்ட்ஸ்க்காக என்ன ஒரு அட்வைஸ் சார்? பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து சொல்லலாம், ஏன்னா நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், அதனால் சொல்லலாம். என்ன வேணும், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசணும். கொரோனா கொடூரமான நோய் தான், தீமையெல்லாம் செஞ்சது. ஆனால் ஒன்றுங்க, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஒரு பையன் கூட கேட்டான், ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கார் இவர் யாருன்னே. உங்கள் அப்பாடா அவர். அவனுக்கு தெரியல, ஏன்னா அவர் தினம் ஆஃபீஸ் போயிடுவார் 7 மணிக்கு. இவன் வர்றதுக்குள்ளே, அவர் வர்றதுக்குள்ள இவன் தூங்கிடுவான். இந்த நேரத்தில் இந்த கூடி உட்கார்ந்து பேசுதல் இருக்குல்ல, அந்த காலத்தில் மாலன் டைனிங் டேபிள்னு ஒன்று எழுதுவார். சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க, பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசணும். குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர்கள் முதல்ல தமிழ் பேசணும். முக்கியமாக தமிழ் பேசணும், அதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் அவங்களோட கொஞ்ச நேரம் அது பற்றி கேட்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளை அப்படி பைக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பென்சிலை காமிச்சு, அம்மா இன்றைக்கி எங்கள் கிளாஸில் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருக்குறள்னு சொன்னம்மா, இந்த பென்சில் எனக்கு கொடுத்தாங்கம்மா, எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் தெரியுமா, குழந்தைய தூக்கி அப்படி வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதுக்கு பதிலாக அந்த பென்சிலை காமிச்சு, இதே கொடுத்தாங்களா அக்கௌனுக்கு ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தில், அந்த டீச்சர்கிட்ட வரட்டும், அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்துலலாங்க ஜெயகாந்தனை வீட்டில் அப்பா அம்மா பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அண்ணன் தம்பி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு, சுஜாதாவை பற்றி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சினிமாவை மட்டுமே பேசுவாங்கன்னு இல்லைங்க, அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்துருச்சு எல்லாமே. ஆனால் அத்தனைக்கு மேலே நாம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லணும். இப்போ பாரதி பாஸ்கர் மேடம் என்ன அழகாக சொன்னாங்க, கற்பவைன்னு ஒரு சொல் போதும்ட்டாங்க, அவ்வளோதான் போதும். எது வேணுமோ அதை படி, அம்பட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுமா வேண்டாம். அந்த திருக்குறளில் இன்னொரு அழகு இருக்குங்க, அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நேரம் இல்லாமல் விட்டுட்டாங்க. என்ன தெரியுமா அழகு, இதில் துணைக்காலே கிடையாது. முதல்ல துணைக்கால்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? துணை எழுத்துனா தெரியுமா? இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு துணை எழுத்து இருக்குது. என் அப்படின்னு எழுதுனா அதில் துணை எழுத்து இல்லை. திருவள்ளுவர் 11 துணைக்கால் போட்டு ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். யாகாவாராயினும், யாராவது அப்போ நான் சின்ன அது குழந்தையோடைய குரலாக இருக்கு. குழந்தை தானா? இல்லை குழந்தை மாதிரி யாரும் பேசுகிறாங்களா? சொன்னீங்களா? வெரி குட். யாகாவாராயினும் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, ரைட், ஜெயிச்சிட்டிங்க. இந்த விழாவை நீங்கள் நடத்துனதுக்கு மேடம், அர்ச்சனா மேடம், இந்த விழாவை நீங்கள் நடத்துனதுக்கு ஒரு வெற்றி. நான் சொல்கிறாங்க பாருங்க, இதுதான் சூப்பர். நிஜமாவே இதில் 11 துணை எழுத்து இருக்குது. இன்னொரு திருக்குறள் இருக்குது, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அவ்வளவு திருக்குறளில் அத்தனை துணை எழுத்தை போட்டவர் இந்த கற்க கசடரில் போடலையே. ஏன்? கற்க துணை எழுத்து இல்லை, கசடரை இல்லை, கற்பவை இல்லை, கற்றபின் இல்லை, நிற்க இல்லை, அதற்கு தக இல்லை. ஏன் தெரியுமா? கல்வி கற்றவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் தன் சொந்த காலில் நிற்பான். அவ்வளோதாங்க. நீங்கள் புதுசாக சேர்த்தா ஒன்று வள்ளுவர் சொல்ல மாட்டாருங்க, பயப்படாம நீ சொல்கிறா மானே, உன் அறிவை பொறுத்தாண்டா திருக்குறள் சிறப்பாக விளங்கும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசணும். பாப்பா உனக்கு இது தெரியுமா அப்படிங்கணும். முன்னெல்லாம் வீடுகளில் பழமொழியும் விடுகதை போடுவாங்க. விடுகதைன்னு ஒன்று இருக்குது, அவங்க பஸ்ஸில் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி விடுகதை ஒன்று இருக்கும். அந்த விடுகதை என்ன தெரியுமா? ஒன்று கேட்டுட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க யோசிக்கணும், காண பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது.
பூ வெளியே தெரியுமா, காய் வெளியே தெரியாதான். அப்படி ஒரு தாவரம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது விடுகதை. அதுக்கான பதிலை பிள்ளை சொல்ல முடியலன்னா கடைசியில் சொல்லுவாங்க. கடலை இது இருக்கு இல்லையா, மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவோம், நிலக்கடலை. அது பூ பூத்தா கீழே நிலக்கடலை தயாராகிடுச்சுன்னு அர்த்தமா. காண பூ பூக்கும், காணாமலே காய் காய்க்கும். அதான் இப்போ பாருங்களேன், ஆன்சர் சொல்லாமல் இருக்கிறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க. அழகாக சொன்னாங்க அவங்க, சிந்திக்க விடாமல் செஞ்சிருச்சு எல்லாம் சேர்ந்து, எல்லா உபகரணங்களும் சேர்ந்து நமக்கு சிந்தனையை நிறுத்திடுச்சு. அதை மாற்றணும். ஏஐயை ஜெயிக்க முடியாதாங்கிறாங்க. ஜெயிக்கலாங்க, அதை கண்டுபிடிச்சது நம்ம தானே. அது ஜெயிக்க முடியாதா? அது ஒரு இடத்துல நின்று போகும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அடுத்தடுத்து சிந்திப்போம். அதுக்கு என்ன வழி? பெற்றோர்கள் இதே போல் அவர்கள் பாடத் தெரிஞ்சால் பாடலாம், பேச தெரிஞ்சால் பேசலாம். அதே மாதிரி சண்டை போட்டால் கூட போட்டு போடுறாங்க. அதனால என்ன, நல்லா சண்டை போடுறீங்களே அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு ரூமில் இருந்து சமையல் ஆயிடுச்சா, அந்த அம்மா அங்கேருந்து வந்து கொட்டிக்கோ இப்படி சொன்னால் இது பிள்ளைக்கு போய் சேருமா? இல்லை. இப்போ பேசுகிறது கூட இல்லை, மெசேஜே போடுறாங்க. ரெடியா? ரெடி, வாங்க, அவ்வளோதான். அதனால் பேசணும், தமிழ் பேசணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டோ கதையோ கேட்கணும், கொஞ்சம் விடுகதை போடணும், அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும், வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வரணும், நாய் இல்லாத தெருவாக பார்த்து போயிட்டு வரணும். அது வேற முக்கியம். அதெல்லாம் பாதுகாப்பு. எல்லா விஷயங்களையும் வச்சு சொன்னோம்னா பெற்றோர்கள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருவார்கள். மாதா பிதா குரு தெய்வங்க. நன்றி. ஐ திங்க் இதோட ஒரு பயங்கரமான சம்மரியோட நம்மளால் முடிச்சிருக்கவே முடியாது. யோசிச்சா கூட அவர் நம்மளை நிறைய சிந்திக்க வச்சிருக்கோம். ஒரு அருமையான மெசேஜ், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஞானசம்பந்தன் கடைசியாக, திருவள்ளுவர் குறள் எழுதினாரே ஒழிய உரை எழுதலை அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய தாட் தெரியுமா? ஏன்னா உரை எழுதியிருந்தால் முடிஞ்சு போயிடும், செத்து போயிடும், அதோட சரி. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு உரைகள், எவ்வளவு சிந்தனைகள் எழுதுறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. போகிற போக்கில் அந்த ஒரு வரி அவ்வளோ அழகாக அவர் சொன்னார். பாரதி அதே தான் நானும் அந்த கற்பவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்கள். கடவுளே, நீ என்ன கற்க வேண்டுமோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தெரிந்து வச்சா எல்லாம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ அழகாக, உண்மையாகவேம்மா நாங்கள் எத்தனையோ மேடையில் பேசியிருக்கிறோம். இன்று எங்களுக்கு பயனுடைய ஒரு நல்ல நாளாக இப்படி பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. லிடியன் பேசும்போது அவர் கேஷுவலாக அந்த குறளை சொன்னார். ஒரு ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். அந்த குறள் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிதுன்னு. உண்மையிலேயே அந்த குறள் அவங்க குடும்பத்துக்கு பொருந்துறது. குழல் இனிது யாழ் இனிது. ஒரு சம்பவம் பாருங்க, குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு வழக்காடு மன்றம்னு ஒன்று நடந்தது. நான் ஒரு கட்சியில் பேசுகிறேன், சத்தியசீலன்னு திருச்சியில் பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கட்சியில் பேசுகிறார். திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாதுன்னு சத்தியசீலன் பேசிக்கிட்டு இருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார், சிவம், திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்றிய, ஃபேமிலி பிளானிங் இருக்கான்னு. இதை சாமியார் கேட்கலாமா? கேட்குறவர் சாமியார். திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்றியப்பா, ஃபேமிலி பிளானிங் இருக்கா அப்படின்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் நிறுத்துறது இல்லை, ஆமாம் இருக்கு அப்படின்னு. எங்கே இருக்கு? குழல் இனிது யாழ் இனிதுன்னு ரெண்டோடு நிறுத்திக்கிட்டார். இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதில் ஃபேமிலி பிளானிங்கை திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார்னு. இதில் அடுத்தது தான் நான் சத்தியசீலன் நினைச்சாரு, நல்லா புருடா விடுறீங்க உரை, நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம யோசிக்க கிடைக்கும்னு. ஒரு ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைம்பாங்களே, அதுவும் இருக்குன்னு புழுகுவீங்களா அப்படின்னார். இருக்கு அப்படின்னு. எப்படி? குழல் என்பது ஆண் குழந்தையை குறிக்கும், ஏன்னா கண்ணன் குழல் வைத்திருந்தான். யாழ் என்பது சரஸ்வதி வைத்திருந்தாள், அது பெண் குழந்தையை குறிக்கும். அதனால ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். பிறகு ஒரு நண்பர் இசைத்துறையில் வல்லவர் சொன்னார், சார் உண்மையிலேயே பிரான்ஸில் இசைக்கருவிகளை பிரிச்சிருக்கிறாங்க. குழலை ஆண் கருவி என்றும் யாழை
பெண் இசைக்கருவி என்றும் பகுத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்குள்ள இது எப்படி இருக்கு? இதுதான் இன்னைக்கு இவங்க குடும்பம். அதுதான் குழல் தோ யாழ், குழல் இனிது யாழ் இனிது, இது ரெண்டை மழலையும் கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு. இவங்க குடும்பத்துக்கே குரல் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல், அப்பா ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவர் செய்திருக்கிறாரு, இவர் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு எல்லா விஷயமும் திருக்குறள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அழகு. இவங்க 4 பேரையும் நான் மனதார பாராட்டணும். நல்ல கேள்விகளாக கேட்டாங்க, அருமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டு. பண்ணியிருக்கோம். லிடியன் அண்ட் ஃபேமிலி நம்மளுக்காக ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இருக்காரு. It is going to be blissful moment. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இட்ஸ் கிரேட் டு கம் பேக் ஹியர் டு வள்ளுவர் கோட்டம் அகைன். ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் 6 எனக்கு 20 வயசு ஆச்சு. 20 வயசு ஆகும்போது கரெக்டாக வள்ளுவர் கோட்டமும் ஓப்பன் ஆகுது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். அதுக்கு சுக்கி சிஎம் ஆயா வந்து அதை லான்ச் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப அழகாக. ஸோ இட்ஸ் கிரேட் டு ரீயூனைட். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் வந்து கொடுக்கலாம். பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல்.